பெயர் கண்ணன், மேனாள் ஐநா அதிகாரி. திராவிட இயக்க தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர்களுடைய சரிதைகளை எழுதியிருக்கிறேன். திராவிட இயக்க வரலாற்றை எழுதியிருக்கிறேன். அருளாளர் ஆரம்பி அவர்களின் வாழ்க்கையை சொல்லும் இந்த ஆவணப்படம் ஒரு வகையில் தமிழகத்தினுடைய கடந்த 100 ஆண்டு கால வரலாற்றை சொல்லும் படம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தோன்றிய 100 ஆண்டு. ஆரம்பி அவர்கள் அந்த இயக்கம் தோன்றிய அடுத்த ஆண்டு பிறந்தார், 1926. அவர் பழகிய திராவிட இயக்க தலைவர்கள் தந்தை பெரியாரிலிருந்து இங்குள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரை அவர் பழகிய ஒரு வாய்ப்பை இந்த படத்தில் நாம் பார்க்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை செதுக்கிய சிற்பியாக அருளாளர் ஆரம்பி அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தினுடைய கோவில்களுக்கு, திருக்கோவில்களுக்கு அவர் ஆற்றிய பணி என்றும் அவருடைய பெயரை சொல்லும். தமிழகத்தினுடைய கடந்த 100 ஆண்டு வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் அதில் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய துரோணர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதிமுக உதயமான பிறகு பெரிய உச்சத்திற்கு தன்னை வளர்த்து கொண்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை உயர்த்தியவர், தமிழக முதல்வராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வருவதற்கு உறுதுணையாக நின்றவர். அவருடைய துணைவியார் ஜானகி அம்மையார் தானே முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அதற்கு பக்கபலமாக இருந்து அவரை அந்த பதவிக்கு கொண்டு வந்தவர் என்று பல சிறப்புகள் அருளாளர் ஆரம்பி அவர்களுக்கு உண்டு. அவருடைய ஆவணப்படம், அவருடைய குடும்பத்தார் எடுத்திருக்கிற, அவருடைய சத்யா மூவிஸ் எடுத்திருக்கிற இந்த படம் அவருடைய வரலாற்றையும் தமிழகத்தினுடைய சிறப்பையும் தமிழகத்தினுடைய திராவிட இயக்க வரலாற்றையும், பெரும் தலைவர்கள் பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஆவணப்படம் காலத்தினுடைய அவசியம் என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கராஜ் வீரப்பன், சத்யா மூவிஸ் சார்பாக பேசுகிறேன். ஆரம்பி த கிங் மேக்கர் என்ற ஆவணப்படம் அருளாளர் ஐயா ஆரம்பி எங்கள் தந்தையாருக்காக எடுத்த படம். புரட்சி தலைவரும் ஆரம்பி ஐயா அவர்களும் பல கோடி மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றியவர்கள். அவர்களோட பெயரும் புகழும் என்றும் நிலைத்து நிற்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆவணப்படம். இதில் அரசியல் மட்டும் அல்லாது திரைத்துறை, இலக்கியத்துறை, ஆன்மீகத்துறையிலிருந்து பலர் பங்கேற்றுள்ளனர். இதை எல்லோரும் பார்த்து தமிழக வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். இனிமேல் வர்ற ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது டாக்யூ ஃபீச்சராக எடுத்திருக்கோம், அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தாலும் அது டைம் போகிறது தெரியாது. ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். இது விரைவில் தியேட்டர்ஸ்லையும் செலக்டடாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் ப்ரீமியர் முடிஞ்சு 9ஆம் தேதி ஐயாவோட 100வது பிறந்த நாள் பிறந்திருக்கு. இந்த வருஷம் வந்து 100 ஆண்டுகள் அடுத்த வருஷம் நிறைவு பெறுது. அதனால் இது மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸு பல இடத்துல இது ஸ்க்ரீன் பண்ணுவோம். இது டெஃபினட்டாக ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸு வேறு எங்கேயும் முடிஞ்சாலும் இது சப்மிட் பண்ணுவோம். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் முக்கியமான பங்கு பெற்று முதல்லேருந்து கடைசி வரைக்கும் அதில் நரேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரு ஆர் கண்ணன் அவர்களும் இதில் முக்கிய பங்கு பெற்றிருக்காங்க. இது மாதிரி பல பேர் தமிழக முதல்வர்லேருந்து பிஜேபி தலைவர்கள், அரசியல் கட்சியில் இருக்கிற சார்பற்ற எல்லாருமே நிறைய பேர் பங்கேற்று
இதை சிறப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அனைவரும் பார்த்து ரசித்து அதிலேருந்து பயன்பெறுவார்கள் என்று நம்புகிறோம். அது மட்டுமல்லாது இந்த ஷோவை ஆர்கனைஸ் பண்ணது எம்ஜிஆர் உலக பேரவை திரு ராஜு அவர்களுக்கு, திரு மாரியப்பன் அவர்களுக்கும், ஆல்பர்ட் தியேட்டர் மாரியப்பன் அவர்களுக்கும் எங்கள் டீம் இங்கே இருக்குது. அவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது டைரக்டர் மிஸ்டர் பினு இங்கே இருக்கார். அவர் நம்ம எடிட்டர். எல்லாருமே கடினமாக உழைச்சி இந்த ஆவணப்படம் இப்போ வெளிவந்திருக்கு. அதனால் உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ஓகேவா? என் பேர் பினு சுப்பிரமணியம். ஆரம்பி த கிங் மேக்கர், இந்த டாக்யூ ஃபியூச்சர் ஃபிலிமோட டைரக்டர் நான் தான். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ப்ரொடியூசர் திரு தங்கராஜ் வீரப்பன் சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு கொடுத்த அரிய வாய்ப்புங்கிறது சாதாரண கிடையாது. இது ஆரம்பி ஐயாவோட லெகசியை பற்றி சொல்கிறேன். லெகசிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட நிழலில் அவர் உருவாக்கின பல தலைவர்கள் பொலிட்டிக்ஸில், அதை பற்றி. அது இல்லாமல் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுக்கே செஞ்ச தொண்டுகள், ஐஎஸ்ஆர்ஓவாக இருக்கட்டும், மற்ற இதர துறைகளாக இருக்கட்டும், இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் பண்ண எல்லையற்ற கான்ட்ரிபியூஷன். இது இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், ஹைலி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து கண்டு കഴിயுங்க. இல்லை, இதோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 1 hour வருது. 1 hour 58 minutes இருக்குது. ஸோ ஒரு திரைப்படத்தோட ஈக்குவலாக இருக்குது. இன்னும் எங்களோட எஸ்டீம் கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்குது. அவங்களெல்லாம் ஷூட் பண்ணணும். அது அடுத்த முயற்சியாக நாங்கள் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது இன்னொரு ஃபாலோஅப் சொல்லிடுறேன். இது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு 30 மணி நேரத்தில் சுருக்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இது டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி எந்த ஃபார்மேட்டில் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு இனிமேல் தான் அதை பிளான் பண்ணுவோம். ஓடிடி இல்லை டெலிவிஷனில் ஏதாவது வெப் சீரீஸ் மாதிரி வர்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் இது படத்தில் சொல்கிற மாதிரி இது ஒரு சாம்பிள் தான். இது பிகினிங். ஐயாவோட ஒர்க்கை ஒரு படத்தில் கவர் பண்ண முடியாது. இது ஒரு பிகினிங் ஸ்டெப் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க. பட் இது ஒரு யாருக்குமே, அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பல புதிய விஷயங்கள் தெரியும். இப்போதைக்கு நாங்கள் தந்தி டிவியோட சில ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டோம் ஏற்கனவே. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு, அப்புறம் ஐயாவோட பிறந்த அன்னைக்கு ஸ்பெஷல்ஸ் பண்ணோம் 6 மணி நேரம். இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது எப்படி கண்டினியூஸாக ஒரு வருஷத்துக்கான எபிசோட்ஸ் கூட பண்ணுறது அளவுக்கு கான்டென்ட் இருக்குது. அது பேசிகிட்டு இருக்கோம். அது க்ரியேட்டிவாக எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணுவோம். இது கமர்ஷியலாக நோக்கத்தோடு எடுக்கலை. இது மக்களுக்கு போய் சேரணும், இது ட்ரிபியூட்ன்ற விதத்தில் எடுக்கிறோம். அது ஆனால் கமர்ஷியலாகவும் அப்பீலிங்காக இருக்குது. அதனால் இது நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. ஓடிடி டெஃபினட்டாக இது ஷோ போட இது மெசேஜ் வெளியில் போக டெஃபினட்டாக அதுலேயும் அவைலபிள் ஆகும்னு நினைக்கிறோம். இது அரசியல் நோக்கத்தோட பண்ணல. இது ஐயாவோட ட்ரிபியூட்டுக்காக பண்ணது. பட் டெஃபினட்டாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், புதுசாக வர்றவங்களுக்கும் சரி, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் மறைந்த உண்மைகள் இப்போ வெளிவருது.
ஏன்னா இது வந்து இந்த டாக்குமெண்ட்ரி வந்து உண்மையை சொல்றதுக்காக இப்போ இல்லை பல ஜென்ரேஷன்ஸுக்கும் இது ரெக்கார்டு வந்து அக்யூரேட்டாக இருக்கணுன்ற நோக்கத்தோடு எடுத்திருக்கோம். இது எதுவுமே நாங்கள் ஸ்கிரிப்டே பண்ணல, இதெல்லாம் அவங்களா பேசினது. அதே வந்து கடவுளோட அருள். ஏன்னா அவர் ரஜினி சார் பேசுனது அவர் மனசுல இருந்து பேசினது. ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ஒருத்தரும் அவர் கண்ணன் சார் பேசினது ஏதோ எழுதி கொடுக்கல, இதெல்லாம் அதில் படத்தில் பேசினவங்க எல்லாம் அவங்களா பேசினது. நாங்கள் வெறும் வரவழைச்சு ரெக்கார்ட் தான் பண்ணோம். அந்த விதத்தில் இது நல்லா அமைஞ்சது கடவுளோட அருள். அதனால அதை எதுக்கு ஹைலைட் பண்ணோன்றது, ஏன்னா அந்த உண்மை மறைந்து விடக்கூடாது. சில பேர் எங்களால தான் ஜெயிச்சோம் இல்லை அதனால தான் ஜெயிச்சோன்னு சொல்றதுக்கு பதிலாக நாங்கள் உண்மையை முன்வைக்கிறோம். மக்கள் பார்த்து அதை தீர்ப்பு எடுத்தா போதும். இதாங்க, நான் இப்போ காலேஜில் படிச்சிருந்தேன், +2 முடிச்சு. நான் சின்ன பையன், அதனால் என்ன நடக்குதுன்னு அப்பாவோட பெருந்தன்மை இல்லை எவ்வளோ நல்ல தந்தையாக இருந்தாங்கன்றது அரசியலில் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கணுன்றதுக்காக என்ன நடக்குதுன்னு பேச மாட்டாங்க. நான் ஒழுங்காக படிக்கிறேன்னா எக்ஸாம் எழுதுறேன் இதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இப்போ வேணா சொல்லலாம், ஐயா மாதிரி அப்போ சீஃப் மினிஸ்டராக வந்திருந்தா தமிழ்நாடு இந்நேரம் ரொம்ப நல்ல இடமா இருக்கும், பல மடங்கு இன்னும் பெருசாக இருந்திருக்குன்றது என்னோட கணிப்பு. ஏன்னா அவங்க, நான் ஐயாவோட பையனாக சொல்லலை, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட விஷன் இதெல்லாம் தெரிஞ்சவனால சொல்கிறேன். அதனால அப்போ எனக்கு இதில் வந்து அவ்வளோ ஈடுபாடு இல்லை. பட் இப்போ பார்க்கும்போது கூட இருந்தவங்க மேபி கொஞ்சம் நாட்டு நலனுக்காக சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருந்தா நாடு முன்னேறி இருக்குன்றது என்னோட எண்ணம். இது நான் பாஷாவோட 30வது இதை இப்போ ரிலீஸ் பண்ண 30 வருஷத்தினால 4K அண்ட் டால்பி அட்மாஸில் கூலிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா தியேட்டருங்க கிடைக்கிறது கஷ்டமாயிடும்ன்றதுனால அது திருப்பி இப்போ ரீரிலீஸ் ஆக போகுது. சிங்கப்பூர், மலேசியாவில் அடுத்த வருஷமும் வரும். அதே வந்து பெரிய முயற்சி. ஏன்னா இது வரைக்கும் இந்திய சினிமாவில் டால்பி அட்மாஸ், ட்ரூ டால்பி அட்மாஸ் பண்ணது இந்த பாஷாவாக தான் இருக்கும். இனிமே தான் ஷோலே இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. சிவான்ற ஒரு தெலுங்கு படம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கோம். அப்படி பார்த்தா பாஷான்ற ஃப்ரான்ச்சைஸு பெருசு. என்னோட அகெயின் பர்சனல் விருப்பம், கடவுள் அருள் இருந்தால் டெஃபினட்டாக இன்னொன்று ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ரஜினி சார் தான் எங்களோட நெருக்கமாக 6 படம் பண்ணியிருக்கார். அதனால் அவரோட பண்ணுறதுக்கு என்னோட பர்சனல் விருப்பம் அது. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். அது இருக்கா இல்லையான்றது நான் சொல்லிடுறேங்க, ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். அதுக்கான முயற்சி பேச்சுகள் நடந்தது 1 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஐயாவோட ஆவணப்படம் எடுக்கணுன்றனால அது எல்லாமே நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ அது எப்படி ரிவைவ் பண்ணுவோன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் பெரிய ரைட்டருங்க கூட இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அவர் ராஜமௌழி ஐயாவோட ஃபாதர் விஜேந்திர பிரசாத் சார் சத்யா மூவிஸோட கான்டாக்டில் இருந்து கதை எழுதுறதுக்கு கூட ரெடியாக இருந்தாங்க. இது இப்போ ஐயா ஆவணப்படம் பண்ணுறதுனால 1 வருஷம் ஹோல்ட் வச்சு எதுவுமே பண்ணல. இனிமே அதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பாஷாவோட சீக்குவலாக இருக்குமா இல்லை ஒரு புது கதையாக இருக்குமா, நடிகர்கள்லாம் அது எப்படி அமையுதோ அது பொறுத்து. பட் டெஃபினட்டாக சத்யா மூவிஸில் இன்னொன்று ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுன்றது என்னோட கோல்.
ஆ அதையும் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இதே கனியும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. அது 50 வருஷம் ஆகி 4Kல பண்ணி ரொம்ப நல்லா போச்சு, ஓடிட்டு இருக்கு. இன்னும் இன்னைக்கு 150வது நாள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 50 வருஷ படம் 150 நாள் ஓடி அந்த ரசிகர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது இதே கனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதே ஒரு தனி சாதனை. அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க இவங்க தமிழ் எம்ஜிஆர் உலக பேரவை ஆளுங்க, அதில் அவர் ராஜுக்கு நன்றி சொல்றேன். இதை இன்னும் கொஞ்சம் நாளில் 25 வாரம் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடந்ததுன்னா இது திரையுலக வரலாறு தான். சிடிடி சேனல் ராஜு என் பேர். இதே கனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். சத்யா மூவிஸ் தங்கராஜ் சாரோட ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாக இருக்கும். இந்த ஆரம்பி ஐயாவுடைய ஆவணப்படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காருன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து காவல்காரனுடைய ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. எதுக்காகனா அடுத்தது வந்து அது நாங்கள் பண்ண போகிறோம் சேர்ந்து. அதனால் அந்த ஒரு வெற்றி விழாக்காகவும் இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.